பிதாவே, இந்த அற்புதமான ஒரு நாளை மேலும் நீங்க தந்தமைக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மக்களா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. உமது நாமத்தை கர்த்தாவே மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மக்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இருதயங்களை திறந்து நாங்க கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நாங்க அதுக்கு கீழ்ப்படிந்த மக்களாக மாற உமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்க செயல்படுத்துங்க. இந்த நேரத்துல கர்த்தாவே எங்க எல்லாரையும் மறைச்சி நீங்க வெளிப்படுங்க. கர்த்தாவே, எல்லா மகிமையும் உமக்கே சேரும். உமது கரங்கள் எங்களை ஒப்படைத்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்களா. ஜீசஸ் ஐம் பிரேயிங் திஸ் ஆல். ஆமென். கிரேட். சரி, இன்னைக்கு பிபிடி இல்லை, என் முகம் தான் உங்களுக்கு பிபிடி, உங்க முகம் தான் எனக்கு பிபிடி. ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து பேசுவோம், சரியா? ஸோ கண்டிப்பா வந்து அடுத்த வருஷத்தை குறித்து நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா? நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேம்பஸ் மினிஸ்ட்ரியில் உங்க கோல் என்ன அப்படின்ட்டு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஏன்னோ டிசம்பர் மந்த் வந்தாலே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஒன்று வந்து கேரல்ஸ் நம்ம எல்லாரும் கண்டிப்பா போவோம். கிறிஸ்மஸ் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம் சர்ச் வைடா. அனௌன்ஸ்மெண்ட்ல கூட மேபி அதை நான் கொடுக்க மறந்துருக்கலாம். பட் நார்த் ரீஜனுக்கு வர 3rd வீக் வந்து நமக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி இருக்கு, சரிங்களா? கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், உங்க நண்பர்கள் எல்லாம் அழைக்கலாம். கரெக்டு தானே கூட? ஓகே, 3rd வீக், சரிங்களா? அதாவது இந்த வாரம் இல்லாம, இன்னைக்கு இல்லாம அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசம்பர் வந்தாலே ரொம்ப ஒரு பிஸியான ஒரு மந்தா அது நமக்கு இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நீங்க பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுதா? 2025 உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? கடந்த வருஷங்களை மாறி அதுவும் கடந்து விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்போம் இல்லையா? வேற ஓகே, சந்தோஷமான வருஷமா இருக்கணும், தேவனை வந்து மகிமைப்படுத்துற ஒரு வருஷமா இருக்கணும். நீங்க தான் ப்ரோ. ஓகே, இந்த வருஷம் விட அடுத்த வருஷம் பெட்டரா இருக்கணும், செழிப்பான வருஷமா இருக்கணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தேவனை ஏத்துக்கணும். சமைக்கிறேன், தேவனை விடக்கூடாது. என்னமா சமைச்ச இன்னைக்கு? சொந்த இடத்துல இருக்கணும். கமாண்டி. ஓகே, என்னென்ன விஷயம் மாறணும் நினைக்கிறவங்க மாறணும். எனிபடி நெக்ஸ்ட் இயர் ஓகே ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மோகன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேட்கல ப்ரோ. கனி கொடுக்கணும். ஓகே, வரும்போது ஃப்ரூட் மார்க்கெட் வழியா வந்துட்டு வேற ஏதாவது எனிதிங் லாஸ்ட் வளர்ச்சியின் வருஷமா இருக்கணும். என்னோட கோலை காமிச்சனா அது ஒரு லெசன் ஆயிடும், சரிங்களா? அதுக்கு ஒரு பிபிடியே இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய சிந்தனையோட தான் அடுத்த வருஷத்தை நம்ம கடந்து போவோம். இது சில பேரோட நம்பிக்கை. சில பேர் வந்து எப்படி அந்த வருஷம் இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போகலாம். பட் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம், சரிங்களா? அந்த ஒரு சில விஷயங்களை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? நம்ம ஹீப்ரு 12 1 3 வரைக்கும் படிக்கலாம். ஹீப்ரு 12 எபிரேயர் 12 1 3 வரைக்கும் படிக்கலாம். 1 to 3. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
சாரி. ஓகே. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது கண்டிப்பா ஈப்ரு 12:1-3 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருக்கு. நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிக்கிறேன். Therefore, since we are surrounded by such a great cloud of witness, let us throw off everything that hinders and the sin that so easily entangles. அப்படின்ற ஒரு வார்த்தையோட அவர் தொடங்குறாரு. தென் let us run with perseverance the race marked out for us. Fixed our eyes on Jesus because அவர் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெய்த்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். தென் அவருக்கு முன்னாடி வச்சிருந்த விஷயங்களை வச்சு அவர் ஃபெய்த்தை வந்து எப்படி அவர் வந்து எப்படி அந்த சேமை பார்க்காம அவர் அச்சீவ் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க குறிக்கிறத நம்மளால பார்த்திருக்க முடியுது. ஸோ ஈப்ருவை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவா தெரியாது அது யார் அதை எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா எழுதுற நபர் யாருக்காக அதை எழுதுனாங்க அப்படின்னா ஜூயிஷ் கிறிஸ்டின்ஸ், யூத பின்னணியில இருந்து வந்த ஒரு சில கிறிஸ்துவர்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஏன் இந்த கடிதத்தை வந்து அவங்க எழுதணும், இந்த கடிதத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த கடிதத்தை எழுதுறது மூலியமா அந்த மக்களோட வாழ்க்கையில அவங்க என்ன செய்ய நினைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அங்க இருக்கிற சூழ்நிலைகள்ல அவங்களோட ஃபெய்த்தை வந்து அவங்க பில்ட் பண்ணும், அவங்க தொடர்ந்து இயேசுவை பின்பற்றதுல அவங்க முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த லெட்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அங்க இருக்க கிறிஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பெர்சிக்யூஷன் அந்த காலத்துல வந்து இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா வந்து பெர்சிக்யூஷன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வந்து சோசியலா வந்து அவங்களால வாழ முடியாம பழக முடியாம ஒரு காரியங்களை கஷ்டப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வந்து நிறைய ஹியூமிலியேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாம், மக்களால வந்து கீழாக நடத்தப்படுறது இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பெர்சிக்யூஷன் நடந்த அது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலைகள்ல பார்க்கும்போது மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்துவனா வாழ்றதை விட மேபி நான் வந்து என்னோட பழைய ஜூயிஷ் ட்ரெடிஷனையே நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுல வந்து உதிக்குது இல்லையா. நான் வந்து கிறிஸ்டினா வாழ்றதை விட மேபி அதுக்கு பெர்சிக்யூஷன் காரணமா இருக்கலாம், இல்ல வேற என்ன காரணங்கள் வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஃபெய்த்ல இருந்து பின்வாங்கி அவங்க பழைய ஜூயிஷ் ட்ரெடிஷன் யூத முறைமைகளை வந்து நான் பின்பற்றிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா, ஒரு உண்மையான தேவனுடைய சத்தியத்திலிருந்து விலகி அவங்க விசுவாசத்தை வந்து வேற ஒரு காரியத்தை மேல அவங்க வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தென் அவங்களுக்குள்ள பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டியே இருக்கு சரிங்களா. ஆத்மீகமா வந்து அந்த மக்கள் வந்து ஒரு முதிர்ந்த நிலையில இல்லை, அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆத்மீக முதிர்ச்சி தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஈப்ருல ஒரு ஸ்கிரிப்சர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஸ்கிரிப்சர் இல்லையா, ஹீப்ரு 10:24-25. நம்ம எல்லா ஸ்டடியிலுமே அதை கண்டிப்பா எடுத்திருப்பாங்க இல்லையா. என்னது அது, நீங்க சபை கூடி வருதுல நீங்களும் விட்டு விடக்கூடாது. ஸோ அந்த மக்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சூழ்நிலைக்கு தன்னோட விசுவாசத்தை மாத்திட்டு வராங்க சரிங்களா. ஸோ ஏன் நம்ம வந்து சர்ச்சுக்கு போனோம், ஏன் வந்து நம்ம வந்து இதெல்லாம் கட்டாயமா செஞ்சாகணுமா அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன், தனக்கு ஏற்றதை போல தன்னோட விசுவாசத்தை வளைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்போ நம்ம பெயிட்ட நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்ப கண்டிப்பா நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படும் சரிங்களா. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது, அதோட வெளிப்பாடு தான் இது இல்லையா. அவங்க சபைக்கு வர்றதை வந்து மறுதளிக்கிறது எதை காமிக்குது, அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல இருக்கிற அந்த இடைவெளியை காமிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அந்த கேப்பை வந்து அது காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து ஈஸியா வந்து ஒரு கிவ் அப் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்சர் படிச்சு பார்க்கும்போது கூட நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மனப்பான்மையில இல்லை சரிங்களா. அதுக்கு பதில் என்ன பண்ணிடலாம், ஏதாவது லைஃப்ல ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வந்து நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒண்ணு தொடர்ந்து போராடணும், இல்ல அதை கைவிட்டுறணும் இல்லையா. அவங்க எதை சூஸ் பண்றாங்க, அவங்க விசுவாசத்தை ஒரு 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 ரொம்ப ஒரு அதை குறித்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முன் வராம அவங்க வந்து விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ நிறைய
இம்மாரலிட்டிக்கான பிரச்சனைகளும் அங்க இருக்கு. சரிங்களா? நிறைய விபச்சார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இதுதான் அந்த சபை, அந்த மக்களோட நிலை. சரிங்களா? அவங்க விசுவாசத்துல வந்து கொஞ்சம் புட் டவுன் ஆகிற ஸ்டேஜ். சரிங்களா? அவங்க கீழே இறங்குற ஒரு சூழ்நிலை, அவங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க தொடர்ந்து போராடுற ஒரு மனப்பான்மையை கைவிட்டுட்டு வராங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களும் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமான்னு கேட்டா தெரியாது. சரிங்களா? அங்க இருக்கிற நிறைய ஜூயிஷாலேயோ இல்ல அதர் கம்யூனிட்டி பீப்புளாலேயோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால இங்க பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு தான், இந்த சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு தான் இந்த எபிரேயரை எழுதக்கூடிய ஆத்தர் என்ன பண்றாரு, இந்த லெட்டரை எழுதுறாரு. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து அவர் ரொம்ப தெளிவுபடுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, த்ரோ ஆஃப் சின் அண்ட் நம்மளை பாரமாக்கக்கூடிய விஷயங்களையும் பாவங்களையும் நம்மளை விட்டு எடுத்து எறிய வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. தென் நம்ம வாழ்க்கைன்றது ஒரு விசுவாச பயணம் இல்லையா? இது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி, நம்ம ஓடி நம்ம பிரைஸை வின் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபெய்த்துக்குரிய ரேஸை நீங்க ஓடணும் அப்படின்னா உங்களுக்கு பர்சிவரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தமிழ்ல வந்து விடாமுயற்சியோட இந்த ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ்ல வந்து அதை பொறுமைன்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல வந்து அதை பர்சிவரன்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? விடாமுயற்சியோட நம்ம அந்த விஷயத்த செய்யணும். ரெண்டாவது, அதை நீங்க அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கண்களை இயேசுவின் மீது ஏறெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் அப்படின்றதான் அவரோட மூணாவது விஷயம். நாலாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் நம்ம ஜீசஸ் மேல நம்ம ஐஸை வந்து பிக்ஸ் பண்ணனா, பிகாஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து அவர் விக்டரியை வந்து பார்த்திருக்காரு. சரிங்களா? அவர் வந்து ஜெயத்தை சந்தித்த ஒரு நபரா இருக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த 4 விஷயங்களை சொல்லி அந்த சபையை வந்து அவர் உற்சாகப்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மேஜரா பார்க்கும்போது அந்த மக்களை விசுவாசமா இருக்க சொல்லியும் தொடர்ந்து போராட சொல்லியும் தேவன் மீது கவனத்தை வைக்க சொல்லியும் என்ன பண்றாரு, இந்த ஆத்தர் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றத நம்மளால பார்க்க முடியுது அந்த கிறிஸ்டின்ஸை. ஸோ நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மள பாரமாக்குற பாவத்தை, சரிங்களா, நம்ம மேல வெயிட்ட ஏத்துற ஒரு விஷயத்த நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், முன்னோக்கி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அங்க சொல்றாரு. சரிங்களா? எத்தனை பேருக்கு மாரத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்ப காலத்துல ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த சூழ்நிலைகள் தெரியும்? மாரத்தான் எப்படி ஓடுவாங்க தெரியுமா? 20-30 கிலோமீட்டர் ஓடுவாங்க. ஓகே, முதல்ல பொறுமையா போவாங்க. அவங்கள தன்னை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க தெரியுமா? பல நாள் ப்ரிப்பேர் பண்ண. ஓகே, ஸோ ஆரம்பத்துல மாரத்தான் ஓடும்போது அவங்க வந்து ட்ரெஸ்ஸே போடாம தான் ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஓட்டத்துல அந்த துணியின் எடை கூட அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா உருவாக்க கூடாது. சரிங்களா? நான் போட்டிருக்க துணி கூட எனக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு தடையா இருக்கக்கூடாது. என்னோட ஓட்டத்துல என்னோட ஓட்டத்தை முடிக்கிறதுல அது வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காலத்துல ஏசியன் டைம்ல மாரத்தான் ஓடும்போது அவங்க உடை இல்லாம தான் ஓடுவாங்க. சரிங்களா? சோ பவுல் என்ன சொல்றாரு, நீங்க ஓட்ட பந்தயத்துல ஓடும்போது உங்களுக்குள்ள அதிகமான பாரங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்க போய் சேர வேண்டிய இலக்கை உங்களால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது இல்லையா? வழியிலேயே டயர்டாகி வழியிலேயே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்களோட ஓட்ட பந்தயத்தை நீங்க கிவ் அப் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த கான்செப்டை வச்சு என்ன பண்றாரு, இந்த மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறாரு. ஸோ அந்த மக்களோட வாழ்க்கையில ஒரு சில பாவங்கள் இருந்திருக்கலாம். நம்ம பைபிள் அங்க எபிரேயர்ல பார்க்கும் போதே அவங்க வந்து கொஞ்சம் பியூரிட்டியில கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால படிச்சு பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்கலாம், தன்னோட விசுவாசத்தை விட்டு தரதா இருக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஜோன்ல போறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனக்கேற்றபடி தன்னோட விசுவாசத்தை வளர்ச்சிக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு விதமான பாவம் இல்லையா? தேவனம் புறக்கணிக்கிறதா இருக்கட்டும், சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன் 2 இருக்கு இல்லையா? ஒண்ணு சின் ஆஃப் கமிஷன் என்ன, நம்ம பாவத்துல ஈடுபடக்கூடிய பாவங்கள். சின் ஆஃப் ஒமிஷன் என்ன, நம்ம புறக்கணிக்கக்கூடிய பாவங்கள். சரிங்களா? சோ இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும், நம்ம விசுவாச ஓட்டத்துல ஒரு தடையா இருக்கும், அது தடையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு.
ஸோ எப்போ அது தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியும்னா, எப்ப நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growth பாதிக்கப்படுதோ, எப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட், ஓகேனா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுதோ, அப்ப நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் அதை தடை பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? சரிங்களா? எதுவுமே தடுக்காம நம்ம எப்படி முன்னோக்கி பயணிக்காம இருக்க முடியும்? நம்ம முன்னோக்கி பயணிக்கலனாலே ஏதோ ஒரு விஷயம் அங்க தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growthலயும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ல அது காமிக்கும் இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவம் உங்களை இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஓட விடாம தடுக்குது அப்படின்றத நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எடுத்து போடக்கூடிய ஒரு பேட்டர்னுக்கு வாங்க. சரிங்களா? எதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு சின்ஃபுல் பேட்டர்னா இருக்கோ அந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஹேபிட்டை, நம்ம என்ன பாவ பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறோமோ, நம்மளோட குணங்கள் எது நம்மளை தடுக்குதோ அது எல்லாத்துல இருந்தும் நம்ம வெளிவரக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஏன்னா இதோட நம்மளால நம்ம விசுவாசத்தை ஓட்டத்தை பயணிக்க முடியாது. இதை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்ம கிரைஸ்டுக்குள்ள ஃபெய்த்ஃபுல்லா லைஃப் லாங் இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இது இருந்தா கண்டிப்பா அது என்ன பண்ணும்? அந்த வெயிட்டுக்கான வேலையை அது செஞ்சிடும். சரிங்களா? இங்க எத்தனை பேர் மவுண்டன் ஏறி இருக்கீங்க? எத்தனை பேர் மலை ஏறி இருக்கீங்க? ஓகே, நான் ஏறி இருக்கேன். எல்லாரும் நிறைய பேர் இருக்கீங்களா? மலை ஏறும்போது எத்தனை பேர் வந்து வாப்பா நீங்க மலை ஏற போறோம், அதனால நிறைய ஒரு 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ், ஒரு 10 ஷூ, ஒரு 4-5 வாட்டர் பாட்டில், ஒரு மூச்சுண்ட ஒரு 10-20 எடுத்துட்டு பேக்ல வச்சுட்டு நீங்க போவீங்களா? ஏன்? வழியில பசிக்கும், ஸ்நாக்ஸ் கடை கூட இருக்காது, அங்க என்ன முனியாண்டி விலாசம் இருக்கும் பரோட்டா போட்டு தரதுக்கு, எதுவுமே இல்லை. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டே போக மாட்டீங்களா? ஏன்? ஆசீர்வாதம் மட்டும் தான் எடுத்துட்டு போவான்றாரு. ஏன் ஏன் எடுத்துட்டு போக மாட்டீங்க? மவுண்டன் ஏறுறவங்க, மலை ஏறுறவங்க எப்பவுமே தன்னை இலகுவா வச்சுப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்க பாதி வழியில வந்து மாட்டிக்க கூடாது. இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா என்ன ஆயிடும்? பாதி வழியில மாட்டிப்போம். சரிங்களா? அவங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் கூட அது வெயிட்லெஸ்ஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதுக்கு வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கணும், அது ரொம்ப நெசசரியா, கண்டிப்பா இது இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும்? மலை ஏற முடியுமா? இதை நான் எடுத்துட்டு போறதுனால எந்த அளவுக்கு இது என்னோட உயிரை காப்பாற்றும், எந்த அளவுக்கு இது பிரயோஜனமா இருக்கும், இப்படி எல்லாம் யோசிச்சுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற வெயிட்டை அவங்க ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு தேவையான வெயிட்டை அவங்க ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? மலை ஏறுவாங்க. ஸோ அதே போலதான் பவுலிங் என்ன புரிய வைக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிற, உங்க கிட்ட இருக்கிற அன்னெசரியான வெயிட் அது கண்டிப்பா என்ன பண்ணிடுது? உங்க விசுவாச ஓட்டத்தை தடுக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் என்ன பண்றாரு அவர் அங்க சொல்றாரு. ஸோ கண்டிப்பா அந்த இந்த பாவமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்க விசுவாச ஓட்டம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை உங்க வாழ்க்கையில உருவாக்கும். இந்த பாவங்கள் உங்க விசுவாசத்தை பாதிக்கிறது மட்டும் இல்ல, உங்க ஓட்டத்தை குறைக்கக்கூடியதா இருக்கும், அதை ஸ்லோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தென் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ற ஒரு வாழ்க்கையில இருந்து உங்களை வெளியே எடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரீடமான பர்சனா தேவனுக்குள்ள உணர மாட்டீங்க, ரொம்ப பலவீனமான ஒரு நபரா உணருவீங்க. நாளுக்கு நாள் உங்க விசுவாசமும் உங்க உறவும் குறைந்துட்டு வரும், தொடர்ந்து உங்களால போராட முடியாதுன்னு சொல்றாரு. சரிங்களா? சோ கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம லைஃப ஒரு பர்பஸ்ஃபுல்லாவும் ஜாய்ஃபுல்லா வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல பர்பஸ்ஃபுல்லா வாழ்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் தராத எந்த ஒரு சந்தோஷமும் பாவம் தான். அது நம்மள எந்த சூழ்நிலைகள்லயும் வளர்க்காது, எந்த சூழ்நிலையிலும் தேவனிடத்துல நம்மள நகர்த்தாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். ஸோ கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து 2025 வந்து நம்ம லைஃப்ல இருக்க போற ஒரு மிகப்பெரிய பேட்டலா இருக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான். சரிங்களா? வருஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பேட்டலா வந்து நிக்கிறது எது? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான், நம்ம ஆத்மீக வளர்ச்சி தான், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு முறை தான், நமக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள அந்த கீழ்ப்படிதல் தான். சரிங்களா? இதுதான் வருஷம் ஒரு
மிகப்பெரிய ஒரு பேட்டலா வந்து நமக்கு நிக்குது. சரிங்களா? வருஷா வருஷம் நான் எப்படி ஆத்மீகமா வளர போறேன், வருஷா வருஷம் நான் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல வளர போறேன், வருஷா வருஷம் நான் எப்படி தேவனோட வார்த்தைகளை ஆழமா புரிந்துக்கிறதுல வளர போறேன். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஒரு கிறிஸ்துவனுக்கு. ஓகேங்களா? சோ இந்த பேட்டில் இல்லாம அவனோட லைஃப் அவன் போன வருஷம் கடந்து வந்திருக்கவே மாட்டான். புரியுது உங்களுக்கு? ஓகேங்களா? சோ நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய யுத்தம் இதுதான். அடுத்த வருஷம் கண்டிப்பா இதே யுத்தம் நமக்காக காத்திருக்கும் இல்லையா? நம்ம 2025 என்ன சொல்ல முடியாது, எனக்கு ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸே இருக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன தெளிவோட போகணும் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த வருஷம் எனக்குள்ள இருக்கிற அந்த பாரங்களை நான் இறக்கி வச்சுட்டு நான் ஓட போறேன். சரிங்களா? 2025 எந்த பாரத்தை உங்ககிட்ட இருந்து நீங்க இறக்கி வச்சீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவலா வளர முடியும். இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே யோசிக்கணும். எந்த பாரத்தை நான் இறக்கி வச்சேனா, எந்த பாவத்தை நான் விட்டேன் அப்படின்னா, எந்த கெட்ட பழக்க வழக்கங்களை நான் விட்டேன் அப்படின்னா, எந்த குணத்தை நான் விட்டேன் அப்படின்னா, என்னோட எந்த நடத்தையை நான் விட்டேன் அப்படின்னா என்னால தேவனுக்குள்ள தொடர்ந்து பயணிக்க முடியும், என்னால தேவனுக்குள்ள ஆழமா வளர முடியும், என்னால தேவனை ப்ளீஸ் பண்ற அவரை ஹானர் பண்ற ஒரு லைஃபை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இந்த கேள்வியை நம்ம எடுத்துட்டு நம்ம போகணும். சரிங்களா? சோ பால் என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவா, ஓகேங்களா? இதுதான் இந்த ரேஸ்ல உங்களை தடுக்குது. சரிங்களா? அதை இறக்கி வச்சா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், நீடித்து உங்களால பயணிக்க முடியும், நீங்க நினைச்ச இடத்த உங்களால அடைய முடியும். ஸோ அதே போல நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கூட வச்சுக்கிட்டே நம்ம டிராவல் பண்றோம். அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, நம்மளால தேவன் இடத்துல ரொம்ப க்ளோஸ் ஆக முடியாது. ஸோ 2025 நீங்க உங்களோட மிகப்பெரிய கோலா என்ன இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்த விட்டு நான் விலகி நடக்கணும். சரிங்களா? எதை இறக்கி வச்சா என்னால தேவனுக்குள்ள நான் பயணிக்க முடியும், தேவனோட உறவை எனக்குள்ள சேர்த்துக்க எதுக்குள்ள இருந்து நான் வெளியே வரும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தோட நம்ம பயணிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? சோ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாரு அவரு, ரன் த ரேஸ் ஆஃப் ஃபெய்த் வித் பர்சிவரன்ஸ் சொல்றாரு. சரிங்களா? சோ இந்த விசுவாசமான வாழ்க்கை கண்டிப்பா ஒரு போராட்டத்தை, ஒரு விடாமுயற்சியை எதிர்பார்க்கும். சரிங்களா? 2025 கண்டிப்பா நம்ம பிரச்சனையே வராதுன்னா நான் சொல்லவே மாட்டேன். தேவன் எல்லா இடத்திலையுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார், எல்லா இடத்திலையுமே அவரோட ப்ராமிஸை காப்பாத்துவாரு, எல்லா இடத்துலயுமே நமக்கு பக்கத்துல அவரோட ஷேடோவை உங்களால பார்க்க முடியும், அவரோட ஃபுட் பிரிண்ட் உங்களால பார்க்க முடியும். ஆனா நிறைய பிரச்சனைகளை அவர் அலோவ் பண்ணுவார். ஏன் தெரியுமா? நம்ம ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆகணும்ன்றதுக்காக. சரிங்களா? சோ நம்ம விசுவாசம் முழுமை அடையணும்ன்றதுக்காக, நம்ம ஆத்மீக வாழ்க்கை மெருகேறணும்ன்றதுக்காக, நம்ம கீழ்ப்படிதல்ல வளரணும்ன்றதுக்காக, நம்ம இயேசுவின் சாயல்ல மாறணும்ன்றதுக்காக நம்ம வாழ்க்கையில அவர் பிரச்சனைகளை உருவாக்க மாட்டாரு, பட் அனுமதிப்பார். சரிங்களா? சோ அடுத்த வருஷம் கண்டிப்பா பர்சிவரன்ஸ் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு தேவையான வார்த்தையா இருக்கும் நான் நம்புறேன். சோ யாருக்கிட்ட விசுவாசம் இருக்கோ அவங்க சிறந்து விளங்குவாங்க, யாருக்கிட்ட ஒழுக்கம் இருக்கோ அவங்க சிறந்து விளங்குவாங்க, யாருக்கிட்ட விடாமுயற்சி இருக்கோ அவங்க சிறந்து விளங்குவாங்க, யாருக்கிட்ட அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்க சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மக்களா இருப்பாங்க. ஸோ லைஃப்ல எஸ்பெஷலி நம்மளோட ஃபெய்த்ஃபுல்லான இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம விடாமுயற்சியோட போராடுறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? விடாமுயற்சியோட போராடுறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஜேர்னிக்கு நம்ம ரொம்ப கமிட்டடா இருக்கணும். சரிங்களா? அதுதான் விடாமுயற்சி. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவர்கள், நம்ம கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்ட மக்கள். இது ஒரு பாதை. சரிங்களா? இந்த பாதைக்கு நம்ம எல்லாருமே நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும், நம்ம கமிட்டடா இருக்கணும். சரிங்களா? நம்ம இந்த ஜேர்னில கமிட்டடா இருக்கணும், இந்த லைஃப்ல நம்ம ஜீசஸை ஃபாலோ பண்றதுல கமிட்டடா இருக்கணும். நம்ம மேக் ஷூர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே இயேசுவின் வார்த்தைகளுக்குரிய ஒரு பாதையா இருக்கணும், இயேசுவின் சித்தத்துக்குரிய ஒரு பாதையா இருக்கணும். அதுதான் விடாமுயற்சியோட இருக்கிறதுன்றது. சரிங்களா? நான் என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில அடுத்த வருஷம் இயேசுவோட நான் கமிட்டடா இருப்பேன். சரிங்களா? அதுக்காக நான் போராட தயாரா இருப்பேன் அப்படின்றத நம்ம மன உறுதியா ஏத்துக்கணும். சரிங்களா? சோ கண்டிப்பா அடுத்த வருஷம் சேலஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? யாருக்குமே எந்த சேலஞ்சுமே இருக்காதுன்னு நான் சொல்லல. சரிங்களா? கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூ இருக்கும். போன வருஷம் நான் என்ன தரமா முடிவு வைத்தேன், அப்படியே செம்மையா மாறிடணும் ஹெல்த்ல. இந்த வருஷம் தான் மாறிச்சு, ஒன்னும் மாறல.
அடுத்த வருஷம் என்னோட கோல் என்ன தெரியுமா, ஹெல்த்ல செம்மையா மாறி. பட் ஆனா போன விஷயத்தை விட இந்த வருஷம் நான் வளர்ந்தேன். நம்ம வாழ்க்கையில வளர முடியுமே தவிர நம்ம பிரச்சனைகளை எடுத்து நம்மளால போட முடியாது. தேவன் கையில இருக்கு. அவர் எப்ப எடுத்து போடணும்னு நினைக்கிறாரோ அப்ப அதை அவர் எடுத்து போடுவார். ஆனா தொடர்ந்து போராடக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கணும். சரிங்களா? பினான்ஸ்ல ப்ராப்ளமே வராதா 2025ல? இல்ல வரும். ஆனா தொடர்ந்து நான் தேவனுக்கு கொடுக்கறதுல வளரக்கூடிய ஒரு மகனா மகளா நான் இருக்கணும். என்னோட அடுத்த வருஷம் மழையே பெய்யாதா? இல்ல வரும். அடுத்த வருஷம் புயல் வரலாம், சூறாவளி வரலாம், மழை வரலாம், எல்லாமே வரலாம். பட் அதுல என்னோட விசுவாசத்துல நான் எப்படி கமிட்டடா இருக்க முடியும்? சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் தேவன் நம்மளோட இருப்பாரு. ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம எந்த சூழ்நிலைகள்லயுமே நம்ம தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது முக்கியம். சரிங்களா? நம்ம ஜீசஸ்ல நம்மளோட கவனங்களை ஜீசஸ் மேல நம்மளோட கவனத்தை வைக்கிறது தான் நம்ம தொடர்ந்து போராடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். ஈவன் நம்ம தொடர்ந்து போராடுறதே அதுக்காகவா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வருஷம் வி ஷுட் நாட் கிவ் அப். சரிங்களா? நீங்க எடுக்கக்கூடிய எந்த நல்ல விஷயமா இருந்தாலுமே அதுல விட்டு கொடுக்காம போராடக்கூடிய ஒரு மக்களா இருக்கும். தொடர்ந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடியங்களா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம 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 பர்சியூரன்ஸா இருக்கிறதுனா என்னன்னா, நம்மளோட பலத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்காம தேவனோட சாவனிட்டி மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். சரிங்களா? அவரோட இறையாண்மை மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவரோட பலத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறது தான் நம்ம தொடர்ந்து போராடுறது. நம்ம வெற்றிக்காக போடல, தொடர்ந்து அவரை நம்புறதுக்காக போராடிட்டு இருக்க மக்கள். சரிங்களா? சோ வெற்றி அவரிடத்துல இருந்து வரும். பட் ஆனா நம்ம தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறோம். எதுக்கு? அவரை சார்ந்திருக்க, அவரை நம்புறதுக்காக நம்ம தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். சரிங்களா? சோ லைஃப்ல என்னைக்குமே பர்சிவரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம தொடர்ந்து போராடுறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? சோ ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு புக் இருக்கு, த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. சரிங்களா? ஸோ அந்த புக்ல வந்து ஒரு 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 சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கு எப்போ ரொம்ப சமீபத்துல பிரபலமாச்சு அப்படின்னா, சதாம் ஹுசேனை வந்து தூக்குல போடுறதுக்கு முன்னாடி அவரோட ஆசை என்னன்னு கேட்டாங்க. ஹீ சேட் ஐ வாண்ட் ரீட் திஸ் புக். சரிங்களா? அது ஒரு சின்ன புக்கு. அதை என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்ற அந்த புக்கை நான் படிக்கணும்னு அவர் நினைச்சாரு. ஓகேங்களா? சதாம் ஹுசேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நமக்கு தேவையில்லை. பட் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துருக்கலாம். பிகாஸ் அவர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அவர் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். பட் ஆனா அவர் என்ன பண்றாரு, எனக்கு இந்த புக்கை தாங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த புக்கை வந்து கொடுத்தாங்க. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க, அவர் தூக்குல போட்டாங்க. ஸோ அந்த புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு ஏழை வயதான ஒரு மீனவனை பத்தியான ஸ்டோரி அது. சரிங்களா? அவன் ரொம்ப வயதான ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மீனவர். ஸோ அந்த மீனவர் வந்து தினமும் என்ன பண்ணுவாரு, கடலுக்கு மீன் பிடிக்க போவார். ஸோ அந்த மீன் பிடிக்க அவர் போகும்போது அவருக்கு வந்து துணையா வந்து ஒரு சில பீப்புளை வந்து அவங்க அனுப்புவாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு வாலிபர் பையனை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, துணையா அவருக்கு அனுப்புனாங்க. ஸோ அவர் தினமும் போயிட்டு என்ன பண்ணுவாரு, மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. பட் ஆனால் அவருக்கு மீனே கிடைக்காது. சரிங்களா? ஸோ அவரு தினம் அவரு மீன் கிடைக்காம வர்றதை பார்த்த மக்கள், தினம் அவர் வந்து ஒரு தோத்து போறதை பார்த்த மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இவர் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவர்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? யாருக்கிட்ட? அந்த கூட போறாங்கல்ல யங்ஸ்டர்ஸ், அந்த யங் பையன் கிட்ட இவரெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாதவரு, இவர் என்ன பண்றாரு, அப்படியே கழட்டி விட்டுட்டு நீ வந்து வேலையை பார்த்துக்க அப்படின்ட்டு அந்த பையனை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் சம்ஹவ் அந்த பையன் வந்து he believed. ஓகேங்களா? ஸோ அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா என்ன பண்ணா, அவன் போக ஆரம்பிச்சான். பட் அந்த வயதான நபர் வந்து ரொம்ப மனது உறுதியா என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. சரிங்களா? ஒரு பெரிய ஃபிஷ்ஷை நான் பிடிக்கணும். அந்த ட்ரீம் வந்து நான் அச்சீவ் பண்ற வரைக்கும் நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் அப்படின்ற ஒரு பர்சிவரன்ஸோட அவர் இருந்தார். 84 நாள் அவர் வந்து அந்த மீனை பிடிக்க போயுமே அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. சரிங்களா? 84 நாள் வந்து அவர் எந்த மீனுமே இல்லாம வந்தாரு. கடைசியா மெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன், அதோட எடை வந்து 820 கிலோ இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 1000 கிலோ கிட்ட, 820 கிலோ இருக்கிற மெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன், அதோட அடி வந்து 16 அடி இருக்கும். சரிங்களா? திமிங்கலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபிஷர், அது அவர் துண்டில மாட்டிக்கிச்சு. எப்போ? அவரோட 84 நாளோட பர்சிவரன்ஸுக்கு அப்புறம், விடாமுயற்சிக்கு அப்புறம் அந்த மீன் வந்து அவர் தூண்டில மாட்டிச்சு. ஸோ அந்த மீனை என்ன பண்ண முடியாது, அவரோட படகுல ஏற்றிக்க முடியாது.
ஏன் ஏத்த முடியாதுன்னா அவர் படகு ரொம்ப சின்னது. சரிங்களா? அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த மீனை இழுத்துக்கிட்டு என்ன பண்ணும், அவர் கடல் கரைக்கு வரணும். சரிங்களா? சோ இதுதான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டமான விஷயம். சோ அந்த அந்த மீனோட வந்து ஏறக்குறைய ஒரு 3 நாள் அவர் போராடினார். சரிங்களா? 3 நாள் ஒரு வயதானவர் 3 நாள் தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம கடல்ல போராடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? பட் ஆனா அதை அவர் என்ன பண்ணாரு, விடாமுயற்சியோட செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, இதை கொன்னாதான் நம்ம கரைக்கு கூட்டு போக முடியும். ஸோ அவர் கையில இருக்கிற ஒரு 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 ஈட்டி மாதிரி ஒரு சம்திங் விஷயத்தை வச்சு என்ன பண்ணாரு, அந்த மீனை கொண்டுட்டார். சரிங்களா? அந்த மீனை வந்து குத்தி கொன்னுட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீன் என்ன பண்ணாரு, கரைக்கு இழுத்துட்டு வர அவர் ட்ரை பண்ணாரு. ஸோ கரைக்கு இழுத்துட்டு வரும்போது அந்த மீன் செத்துருச்சு இல்லையா, அதோட ரத்தம் அந்த கடல்ல வந்து பரவி அந்த 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 கடல்ல இருக்கிற சுறாக்களை வந்து அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மீனை சாப்பிடறதுக்கு 5 சுறாக்கள் வந்துருச்சு. சரிங்களா? அந்த 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 வயதானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் துடுப்பு வச்சிருப்பார்ல, அந்த துடுப்போட இன்னொரு முனைய வந்து பயங்கரமா ஷார்ப் பண்ணி அந்த 5 சுறாவையும் கொன்னார். சரிங்களா? அந்த 5 சுறாவையும் கொன்னு பாதி தலையோட பாதி உடம்போட அந்த கடற்கரையில மீனை வந்து நிறுத்தும் போது அவரோட ஸ்டோரி அந்த புக்கு முடியும். சரிங்களா? சோ இது எதை காமிக்குது அப்படின்னா, விடாமுயற்சி இருந்தா எல்லாமே சாத்தியம். சரிங்களா? சோ நம்ம எல்லாருமே பர்சிவரன்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம ஃபெய்த்ல நம்ம க்ரோ ஆக முடியும். நம்ம நம்ம பர்சிவரன்ஸோட இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தேவனைக்கான உறவுல வெற்றி காணக்கூடிய ஒரு மக்களா இருப்போம். பர்சிவரன்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் growth இருக்கும். சரிங்களா? சோ பிரச்சனை வருது அப்படின்றதுனால அதை விட்டு விலகி போனோம் அப்படின்னா நம்ம ஆத்மீகமா வளரவே முடியாது. சரிங்களா? சோ கண்டிப்பா நம்ம முன்னோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறது மூலியமா மட்டும்தான் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள்ல நம்ம வளர முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் சிறப்பா இருந்தா சந்தோஷம். ஆனா எதுவுமே மாறலனாலுமே, உங்க மேரேஜ்ல 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஹெல்த்ல 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே, உறவுகள்ல 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே, பினான்ஸ்ல 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே, நம்ம தொடர்ந்து போராடக்கூடிய மனப்பான்மையோட நம்ம பயணிக்கணும். சரிங்களா? ஸோ பிரச்சனை எப்போ அப்படின்னா நம்ம விட்டு கொடுக்க முடிவு எடுக்கிறது தான். பிரச்சனையே வராம இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து போராடக்கூடிய மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இதுதான் அந்த ஆத்தர் வந்து அந்த மக்களுக்கு ஹீப்ருவை எழுதும் போது புரிய வைக்கிறார். சரிங்களா? ஒண்ணு, உங்ககிட்ட இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருக்க. இன்னொன்னு, இந்த ரேஸ்ல நீங்க தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மக்களா மாறணும். உங்க ஃபெய்த்தை கிவ் அப் பண்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. தேவனுக்குள்ள இருக்கிற உறவை விட்டு கொடுக்கறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. உங்க வாழ்க்கையில சோர்ந்து போகிறது ஒரு சொல்யூஷன் இல்லை. உங்க ஸ்பிரிச்சுவல் growth-ஐ நோக்கி நீங்க பயணிக்காதது என்னைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது. சரிங்களா? யூ நீட் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் சொல்றாரு. ஸோ ஒண்ணு நம்ம பைபிள் நிறைய படிக்கலாம், பிளஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நான் சமீபமா நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயம் படிச்சேன். சரிங்களா? ரோட்ல அதை எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு ஸ்கூலோட இதுல எழுதி வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒரு நூலகம் திறக்கப்பட்டா 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் எழுதியிருந்தது. சரிங்களா? அது என்னால சரியா கூட பார்க்க முடியல. ஆனா அதுல 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 போட்டிருந்த வாக்கியம் அதுதான். ஒரு நூலகம் திறக்கப்பட்டா 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் போட்டது. சரிங்களா? எக்யூப் யுவர் செல்ஃப் அண்ட் பி பர்சீவ். சரிங்களா? உங்களை தானா நம்மளால விடாமுயற்சியோட போராட முடியாது. உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கணும். தேவனுடைய வார்த்தையில உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கணும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது மூலியமா நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். சரிங்களா? தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நிறைய போராடணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம ஆட் பண்ண வேண்டியது, சேர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? ஞானவான்களால மட்டும்தான் ஓகேங்களா புயலுக்கு மத்தியிலும் புன்னகையோட இருக்க முடியும். அந்த ஞானம் அவன் கடினமா உழைச்சி தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு பரிசா இருக்கும். சரிங்களா? ஸோ அவன் கடின உழைப்புக்கு தேவன் தந்த ஒரு பரிசா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்டோமுக்கு மத்தியிலும் காமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பர்சீவ், நம்ம தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு மக்களாகவும், அதே நேரத்துல நம்ம நிறைய அந்த தொடர்ந்து போராடுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விசுவாசத்துக்குரிய காரியங்கள் நம்ம வளர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். சரிங்களா? மனம் மட்டும் இருந்தா போதாது. சரிங்களா? நான் அடுத்த வருஷம் போராடிடுவேன், என்ன நடந்தாலும் சரி நான் வளருவேன், என்ன நடந்தாலும் சரி என்னோட ஃபெய்த்தை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் என் ஃபெய்த்தில் க்ரோ ஆவேன், ரிலேஷன்ஷிப்ல க்ரோ ஆவேன், எல்லாத்தையும் நான் வளருவேன். ஐ கேன் சர்வ் மோர், ஐ கேன் பி பெட்டர் மோர், ஐ கேன் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர்ன்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நம்ம
நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்களை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்கு. சரியா? ஸோ அதை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ மூணாவது விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஏன் இந்த போராட்டமான வாழ்க்கையில இயேசுவின் மீது உங்களோட கண்களை ஏறெடுத்து பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ் தான் ஒரு விக்டரியை ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன். சரிங்களா? ஸோ ஜீசஸோட எக்ஸாம்பிளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது கண்டிப்பா ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஜீசஸோட லைஃப்பை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவரோட டீச்சிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவரோட கேரக்டரை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவரோட ப்ராமிசஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம், அவரு கூட சேர்ந்து பயணிக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க நம்பலாம். பிகாஸ் அவர் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன். சரிங்களா? அது கீழே அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, எந்தவித போராட்டம் வந்தாலும் இயேசு வந்து என்ன பண்ணலையா, விட்டு கொடுக்கலையா. சரிங்களா? அவருக்கு முன்னாடி ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அது மேபி நம்மளோட ரட்சிப்பா இருக்கலாம். சரிங்களா? அவருக்கு முன்னாடி இந்த உலகத்தின் ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கும் போது அவர் அதன் ரட்சிப்புக்கான பலனை குறித்து சந்தோஷப்பட்டு அவருக்குரிய வழிகளை கடந்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவரா அவர் இருந்தார். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீசஸ் வந்து எந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையில வலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்திச்சாருன்னு சொல்லிட்டு, அந்த அவமானங்களை சந்திக்கும் போது, அந்த வலிகளை சந்திக்கும் போது அவர் அதை கடந்து போகக்கூடியவரா இருந்தார். அவர் கிவ் அப் பண்ணல. சரிங்களா? அவரை தொடர்ந்து போராடக்கூடியவரா இருந்தார், தொடர்ந்து சப்மிட் பண்ணக்கூடியவரா இருந்தார், தொடர்ந்து தன்னோட பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவரா இருந்தார், தொடர்ந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுல கவனமா இருந்தார். ஈவன் அவர் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவர் நம்ம எல்லாரை விட மேன்மையான மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சது அவர் தான். பட் ஸ்டில் அவர் போராடக்கூடிய ஒரு மனப்பான்மையோட இருந்தார். ஸோ அவர் ஜீசஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா அவரோட போராடுற குணத்தை நம்ம கத்துக்கணும். சரிங்களா? அவரு கிராஸ்ல அவரு நினைச்சிருந்தா சீக்கிரம் செத்து இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவரு தன்னோட ஆவியை தன் பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த ஆவி அவருக்குள்ள நிலைச்சிருந்தது இல்லையா? ஸோ அவரு நினைக்கணும், என்னோட சோல் வந்து என்னோட பிதா கிட்ட போற அவரு முடிவெடுக்கிற வரைக்கும் அதை அவரை விட்டு போல. அந்த முடிவு அவர் எப்ப வேணாலும் எடுத்திருக்கலாம் இல்லையா? கிராஸ்ல இருந்த 5 நிமிஷத்துல அவர் எடுத்திருக்கலாம். நான் என்ன மட்டும் கிராஸ்ல ஏற்றி இருந்தாங்க, அடுத்த 2 நிமிஷமே பிதாவே முடிஞ்சிச்சு, இவங்க எல்லாம் மன்னிச்சிருங்க, பாத்துக்குங்க, நான் வந்துடுறேன். ஆனா 6 மணி நேரம் அவர் அந்த வலியை வந்து பொறுத்துக்கிட்டார். 6 மணி நேரம் தொடர்ந்து அவர் போராடினார். ஸோ அவர் செய்யற எந்த விஷயத்தையுமே அவர் நேம் சேக்குக்காக செய்யல, செய்யணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக ஜீசஸ் எதையுமே செய்யல. அவர் முழு மனதோட அது செய்யறது தான் அவரோட அந்த 6 மணி நேரம் போராட்டம் வந்து நமக்கு கத்துத்தருது. சரிங்களா? ஸோ போராடணும் அப்படின்னா அதுக்கு இயேசுதான் ஒரு மிக சிறந்த உதாரணம். அவரை நம்ம பார்க்கறது தான் ஒரு மேன்மையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், போராட்டமாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? அடுத்த வருஷம் என்னால தும்பாம இருக்க முடியும்னு என்னால சொல்லவே முடியாது. காலையில எழுந்தா ஒரு 30 தும்பலோட பிரம்மாண்டமா எழுந்திருக்கும் போது அப்படியே இதெல்லாம் மினி பொங்கும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் அப்படி இருக்காதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம போராடணும். அப்படி இருந்தாலும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நான் விட்டு கொடுக்க கூடாது. எப்பெல்லாம் எனக்கு சிக்கா வரணும் அப்பெல்லாம் என்னால சரியா குவைட் டைம் பண்ண முடியாது. எப்பெல்லாம் எனக்கு ஹெவியான வேலை வந்துருச்சோ அப்பெல்லாம் என்னால சரியா குவைட் டைம் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வருஷம் அப்ப வேலையே இருக்காது, நீ சிக்கே ஆக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அது இருந்தாலும் இதை தாண்டி நீ தேவனோட உள்ள உறவுல வளர கத்துக்கிறதுக்கு பேர் தான் போராட்டம். சரிங்களா? அடுத்த வருஷம் உங்க எல்லாரையுமே உங்க ஆபீஸ்ல பீஸ்ஃபுல்லா நடத்திடுவாங்களா? உங்களை ரொம்ப மரியாதையா நடத்திடுவாங்களா? உங்களை தப்பு சொல்லவே மாட்டாங்களா? அடுத்த வருஷம் உங்களுக்கு சண்டே வராதா? ஆசீர்வாதத்துக்கு வராம இருக்கலாம். இல்ல, யூ நீட் டு அக்செப்ட் த ட்ரூத் அண்ட் வி நீட் டு டிராவல் டுவர்ட்ஸ் காட். சரிங்களா? நம்ம உண்மையை ஏற்றுக்கொண்டு தேவனை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கும். சரிங்களா? அப்போ கண்டிப்பா தேவன் நிர்ணயிச்ச காரியத்தை நம்ம வாழ்க்கையில அவர் உண்டு பண்ணி தருவார். தேவன் நிர்ணயிச்ச விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அவர் என்னைக்குமே கைவிடாம அவர் செய்யறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பட் we need to move forward. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஆர் எ பார்ட் ஆஃப் லைஃப், ஃபேசிங் தம் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிரச்சனைகள் வாழ்க்கையில ஒரு அங்கம். சரிங்களா? அது ஒரு பகுதி, அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா வாழ்க்கையின் அழகு என்ன அப்படின்னா,
அதை ஹேண்டில் பண்றது. சரிங்களா? அதை தேவன் இடத்துல நம்ம சப்மிட் பண்றது, அது தேவனை நோக்கி அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம பயணிக்கிறது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, faith is not about everything turning out okay. Faith is about being okay no matter how things turn out. சரிங்களா? ஸோ விசுவாசம்னா என்ன அப்படின்னா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறது விசுவாசம் கிடையாது. எல்லாமே சரியாவலனாலுமே நான் விசுவாசிப்பேன்னு யோசிக்கிறது தான் விசுவாசம், இல்லையா? ஸோ எல்லாமே சரியாயிட்டோங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன். எல்லாமே சரியாயிட்டோங்க, நான் உங்களுக்கு சிறப்பா செயல்படுறேன். என் வேலையெல்லாம் சரியாயிட்டோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன். இது வாழ்க்கையில என்னைக்குமே நடக்காது. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மத்தியில தான் எது என் வாழ்க்கையில நடக்குதோ நடக்கலையோ, எது என் வாழ்க்கையில வருதோ வரலையோ, எது என் வாழ்க்கையில என்ன அழைக்குதோ அழைக்கலையோ, பட் we need to be be dedicated to God. சரிங்களா? நம்ம தேவனிடத்துல அர்ப்பணிப்பா இருக்கிறது பேரு தான் விசுவாசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சேட்டன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, லுக் ஹவு ஃபார் யூ ஹாவ் டு கோ, கிவ் அப். சேட்டன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாரு நீ எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு, விட்டு கொடுத்துரு அப்படிம்பாரு. காட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, லுக் ஹவு ஃபார் ஐ ஹாவ் brought யூ, கீப் மூவிங்னு வார். சரிங்களா? எவ்வளோ திருப்பி பாரு, எவ்வளோ தூரம் உன்னை நான் கூட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து முன்னோக்கி போ அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள்ல நம்ம முன்னோக்கி பயணிக்க கத்துக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும் அப்படின்றதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். சரிங்களா? ஸோ அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் நீங்க யாரை ஃபாலோ பண்ணலாம்னா, ஜீசஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கைன்றது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விசுவாச பயணம். சரிங்களா? நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ்ல இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பரலோகத்தை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி பயணித்துட்டு இருக்கிற ஒரு மக்கள். சரிங்களா? இந்த பயணத்துல முதல் விஷயம், நம்ம முன்னோக்கி போனோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பாரங்களை நம்ம இறக்கி வைக்கணும். நம்ம பாரங்களை இறக்கி வைக்காம நம்ம முன்னோக்கி பயணிக்க முடியாது. அதே நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம இலக்கை அடைய முடியாது. ஸோ நம்மள பாரப்படுத்துற பாவங்களை, சோர்வுகளை, தேவையற்ற எண்ணங்களை நம்ம என்ன பண்ணோம், இந்த வருஷம் இறக்கி வச்சுட்டு அடுத்த வருஷம் ஒரு ஃப்ரீயான பர்சனா நீங்க ஓடணும். சரிங்களா? இந்த விசுவாச வாழ்க்கையில இயேசுவை நோக்கி நீங்க ஒரு விடுதலை பெற்ற ஒரு நபரா பயணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பர்சீவ் பண்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? லைஃப்ன்றது கிவ் அப் பண்றதுக்காக தேவன் தரல. சரிங்களா? அதை தொடர்ந்து போராடுறதுக்காக தான் தேவன் தந்திருக்காரு. ஸோ ஜீசஸே பட்ட பாடுகள்னால கீழ்ப்படிதலை கத்துக்கிட்டாருன்னு பைபிள் சொல்லுது. அவர் தொடர்ந்து போராடி நிறைய விஷயங்களை தனக்குள்ள ஏத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, முன்னோக்கி போனாரு. ஸோ லைஃப்ல அடுத்த வருஷம் மேபி ரொம்ப ஜாலியா இருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம தொடர்ந்து நம்ம விசுவாசத்துல போராடி இயேசுக்குள்ள வளரணும். நம்ம சர்விங்ல நான் வளரணும். எந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில எப்படி இருந்தாலுமே இயேசுவை பிரதிபலிக்கிறதுல நான் வளரணும். என்னோட விசுவாசத்திலையும் என்னோட ஆத்மீக முதிர்ச்சியிலையும் நான் வேலை செய்யணும், வளரணும். சரிங்களா? வளர்ச்சி எப்பவுமே உங்ககிட்ட இருந்து எதையாவது கேட்கும். அது உங்களோட முயற்சியா கூட இருக்கலாம். சரிங்களா? முயற்சி இருந்தா வளர்ச்சி அங்க இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம முயற்சி எடுத்து வளரும் போது கண்டிப்பா அந்த வளர்ச்சின்றது தேவன் நமக்கு தர ஒரு பரிசு. தேவன் யாருக்கு வளர்ச்சியை பரிசா தருவார்னா, முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான். நிறைய வாட்டி மாத்தி சொல்லிட்டேன்ல, ஏதாவது எஃபர்ட் எடுங்க. அதுதான் இது 2. மூணாவது நெக்ஸ்ட் இயர் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். சரிங்களா? ஸோ ஒரு பர்சீவரன்ஸ், விடாமுயற்சியோட போராடுறதுக்கு இயேசுவை போல ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஸோ விடாமுயற்சியோட போராடணும். விடாமுயற்சியோட போராடணும்னா நமக்கு சோர்ந்து போகிற நேரத்துல இயேசுவை பார்த்து நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். ஏன்னா இயேசு எப்பவுமே விடாமுயற்சியோட தன்னோட காரியங்களை செய்யற ஒரு நபர். சரிங்களா? அவர் மேல நம்ம ஐஸை ஃபிக்ஸ் பண்ணி we can move forward. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லாருக்குமே சிறந்ததா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் த லிசனிங். காட் பி த க்ளோரி.